கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். எல்லாருமே வந்து தீய சக்தியோட பார்க்குறாங்களா? அப்படி கிடையாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எந்த சூழ்ச்சியில் வராங்க, எந்த புகழ்ச்சியில் வராங்க, அன்போட வராங்களா இல்லை வந்து தீய சக்தியோட வராங்களா, தீய எண்ணத்தோட வராங்க, எதுவுமே நம்ம வந்து இந்த காலத்தில் கால்குலேட் பண்ணவே முடியாது. வாரம் ஒரு முறை எப்பொழுதுமே என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டி தள்ளணும். காற்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் எல்லாமே வரும். ஒரே ஒரு காற்று மூலியமாகவே ப்ளஸ்ஸையும் அனுப்புவாங்க, மைனஸையும் அனுப்புவாங்க. நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் டிஸ்டன்ஸ் ஹீலிங். ஆனால் அதே டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் மைனஸாகவும் பண்ண முடியும். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா அரண்மனையை சுற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மூலிகை பொடிகள் தூவிய கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க. தான் மெயின் அங்கே ராஜாவே அதில் தான் சுற்றி வரும். ஒருத்தன் மணி அடிச்சுட்டே போய்ட்டு இருக்கும். அந்த மணி ஓசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணி ஓசை வந்து ஒரு அந்த ஒலி அலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக உடச்சிட்டு போயிட்டே இருக்கு. மணி ஓசை இருக்குது பார்த்தீங்களா, ஒலி அலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக உடச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன வரும்னு தெரியும். அதை காப்பாற்றிக்கிற விஷயம் உங்களுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்ததுனால அந்த புகை எப்பேற்பட்ட பகையை முடைக்கும். பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம். இந்த வீட்டில் தீய சக்தி இருந்தால் என்ன அறிகுறிகள், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபீல் பண்ண முடியும், அதை எப்படி வந்து போக்கிக்கிறது. தீய சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, கண்ணடியும் தீய சக்தி தான். ஆனால் எல்லாருமே வந்து தீய சக்தியோட பார்க்குறாங்களா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். அதேமாதிரி போகிற இடம் அது மைனஸ் ப்ளஸில் இருக்கும். அதேமாரி சொல்வாக்கு அதுலேயும் வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கும். யார் எப்படி வந்து போகிறாங்கன்னு நம்மளால் கணக்கிடவே முடியாத விஷயம். வீட்டில் இப்போ நம்ம நிறைய பேர் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருப்போம், இல்லை நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய நார்மலாக வந்து போவாங்க. இது மாதிரியான வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக யாராவது வந்துட்டு தான் போவாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எந்த சூழ்ச்சியில் வராங்க, எந்த புகழ்ச்சியில் வராங்க, அன்போடு வராங்களா இல்லை வந்து தீய சக்தியோட வராங்களா, தீய எண்ணத்தோட வராங்க, எதுவுமே நம்ம வந்து இந்த காலத்தில் கால்குலேட் பண்ணவே முடியாது. அப்படி நினச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வீடு பார்த்திங்கன்னா நார்மலாக குப்பை சேர்ந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டி தள்ளிடுறோம் இல்லையா? அதேமாதிரி வாரம் ஒரு முறை எப்பொழுதுமே என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டி தள்ளணும் தான். ஏன்னா காற்றலை அப்படின்ட்டுனா காற்றாலை மாதிரி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சுற்றிட்டு வரும். நேற்று தானே நான் சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுமாரி நேற்று நான் சுத்தமாக என் வீடை வச்சுட்டேன், இன்றைக்கி என் வீடு ஏன் அழுக்காச்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னா காற்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் எல்லாமே வரும். அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு காற்று மூலியமாகவே ப்ளஸ்ஸையும் அனுப்புவாங்க, மைனஸையும் அனுப்புவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் டிஸ்டன்ஸ் ஹீலிங். ஆனால் அதே டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் மைனஸாகவும் பண்ண முடியும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சைனாவாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு பார்த்திங்கனாக்கா நல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்வாக்குன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நசிந்துனா அது நசிந்தி போகும். நீ வளர்ந்து வா, நீ வந்து வசினாக்கா அது வாழ்ந்து வந்து பெரிய கொடி கட்டும். எது நசி எது வசின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் பிளாக் மேஜிக் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு காற்றலை ஹீலிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காற்றை என்ன பண்ணுவாங்க, ஒரு உருண்டையாக உருட்டுவாங்க, ஒரு மந்திரம் சாண்டிங் பண்ணிவிட்டு அந்த பாலை யார் எந்த அரண்மனை பக்கம் விடணுமோ அந்த மாதிரி அப்படி விட்டாங்கன்னா காற்றலைகளில் அந்த பால் நேராக போகும். ஏன்னா அந்த அரண்மனையிலேருந்து கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எனர்ஜியை பண்ணாங்கனாக்கா நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த பால் உடையும். அந்த பால் உடஞ்சதுலேருந்து அதை சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் இன்ஜின் ஃபால்ட் ஆச்சுன்னா 10 15 20 30 40 பெட்டியும் வந்து ஓடாமல் நிற்கும். அதேமாதிரி தான் அரண்மனையாக இருந்தாலும் பெரிய போர் செய்கிறதுக்கெலாம் அந்த காலத்தில் பெருசில் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் எனர்ஜி பால் அனுப்பி விட்ருவாங்க. அனுப்பிவிட்டால் அது அந்த இடத்துல போய் அது பஸ்ட் ஆகும். அந்த இடத்துல பஸ்ட் ஆகும் பொழுது இதெல்லாம் சயின்டிஃபிக்கல் லாஜிக். ஆனால் அதை வந்து மைனஸுக்கு ப்ளஸ் பண்ணாங்க. ஆனால் இதே அந்த காலத்தில் எப்படி பேசுனாங்க, அந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உடம்பு சரியில்லைனாக்கா அவங்களுடைய உருவத்தை நினச்சி, இல்லைன்னா உருவப்படத்தை வச்சு, இல்லை உருவத்தை நினச்சி அவங்களுடைய துணியை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஹீலிங்கை பண்ணி அவங்கள இங்கேருந்து போக முடியலன்னு சொல்லிட்டு எத்தனை 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் ஹீல் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் ஹீலிங். ஆனால் அதை தவறாகவும் பயன்படுத்தினாங்க. இப்போ பண்ண முடியாது. ஆனால் அந்தளவுக்கு பெரிய ஆள் பயப்பட தேவையில்லை. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த அரண்மனையில் போய் வெடிக்கும் பொழுது அது நசிய தொடங்கும். அங்கே உள்ள கால்படைகள், அதேமாதிரி போர் வீரர்கள், அதேமாதிரி அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. அரசனுக்கு ஞாபகம் இருக்காது, மறதி போயிடும். நோய்வாய்ப்பட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லையா? போருக்கே வேலை இல்லை. நோய்வாய்ப்பட்ட வீரர்களை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? இப்படி தான் அந்த காலத்தில் நெகட்டிவிட்டியே ஏவி விட்டாங்க. மீன்ஸ் பேய் பிசாசுங்களாம் அடுத்த விஷயம். எனர்ஜிலேயே ஒருத்தவங்க போய் மைண்டை லாக் பண்ணாங்கனாக்கா அது திறக்கிறதுக்கு சாவி இவங்க திறந்தால் தான் உண்டு. இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்த விஷயங்களை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒருத்தவங்க வீட்டில் எப்படி நெகட்டிவிட்டி வரும்னா
தெளிவாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம வாரம் ஒரு முறை நம்ம வீடை கிளென்ஸ் பண்ணணும். அதான் அந்த அரண்மனையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, அரண்மனையை சுற்றி இவ்வளோ பெரிய அண்டா ஒன்று எடுத்துகிட்டு சாம்பிராணி, பால் சாம்பிராணி போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சில மூலிகை பொடிகள் தூவி கொண்டுட்டு போவாங்க. அதான் மூலிகை தூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்துலேருந்து கிராம்புலேருந்து மிளகுலேருந்து கிட்டத்தட்ட அத்தனை வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம், பிளாக் சால்ட், கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க. அதான் மெயின் அங்கே ராஜாவே அதில் தான். அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, புகை போட ஆரம்பிச்சிடுவாங்க. சுற்றி வரும் ஒருத்தன் மணி அடிச்சுட்டே போய்ட்டு இருப்பாங்க. அந்த மணி ஓசை இருக்குது பார்த்திங்களா, அந்த மணி ஓசை வந்து அந்த ஒலி அலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக உடச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 3 தடவை வருவாங்க. அப்போ கிளென்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு என்ன வரும்னு தெரியும். அதை காப்பாற்றிக்கிற விஷயம் அவங்களுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்ததுனால இந்த மாதிரி சொன்னாங்க. அந்த புகை எப்பேற்பட்ட பகையை உடைக்கும். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், வவ்வால் பறக்குதா, அடிக்கடி என்னென்ன சிம்டம்ஸ் வருது, வீட்டுக்குள்ளே வெளியிலலாம் நல்லா தான் பேசிட்டு வரும், வீட்டுக்குள்ளே வந்தானே வீட்டுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை வரும். என்னங்க வெளியிலலாம் சந்தோஷமாக பேசிட்டு வரீங்க, என்கிட்ட வந்து இப்படி வாழ்னு கத்துறீங்க அப்படிம்பாங்க. நான் அந்த ஈகோ வந்து கிளாஷ் ஆகும். இந்த ஈகோலேருந்து ஈஸிகோ போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காப்பாற்றிக்கிற விஷயம் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வீட்டில் நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா சண்டை வரும், தேவையில்லாமல் இருக்கும். அடுத்த நாள் காலையில் வெளில போனால் போய் பேசி நார்மலாக பேசிட்டு இருப்பாங்க. நைட்டு சாப்பிடும் போது சண்டை வரும், வவ்வால் பறக்கும், வவ்வால் கருவண்டு, அப்புறம் சிலந்தி கூடு கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் மைனஸ் வேவ்ஸான ஒரு விஷயம் நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த புகையை போட ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள். அருகம்புல் இருக்குது பார்த்திங்களா, ஒரு மண் சட்டி வாங்கிக்கணும், புதுசாக இதுக்குன்னே வச்சுக்கோங்க. வீட்டில் மண் சட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், அருகம்புல், அதுக்கு முன்னாடி பச்சை கருப்பரம் வச்சு நல்லா எரிய ஆரம்பித்தோன்னே அருகம்புல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட ஆரம்பிச்சிங்கனாக்கா இருக்கும். நெய் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா நாட்டு மருந்து கடையில் சமத்து குச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. 9 மர குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கட்டு போட்டு பச்சை கருப்பரம் வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் பச்சையாக இருக்கக்கூடிய அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால், நிறையா போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போடுங்க. நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது வெள்ளை குங்குலியம் அது பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, கருப்பு குங்குலியம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, கருப்பு உப்பு, இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்பலாம் போட தேவையில்லை. கருப்புலாம் ஒரு எரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுமான விஷயந்தான். இந்த புகை வீட்டில் இருந்தாலே போதுமான விஷயம். பகை இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, வீடு எப்பொழுதுமே பியூரிட்டியாக இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக். ஏன்னா அருகம்புல் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அதோட புகை இந்த ஏரில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமி நாசினி, முதல் ஹெல்த்துக்கு நல்லது, அப்புறம் வெல்த்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் சொல்லுங்களே குங்குலியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லங்ஸை கிளியர் பண்ணும். எல்லோரும் புகை இருக்குது, இது நீங்கள் பாட்டி இந்த புகையை சொல்லி விட்டீங்க, வீட்டிலலாம் உடம்பு சரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, மூச்சு அடைச்சிடாது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. குங்குலியமோடைய புகை கண்டிப்பாக லங்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கும், லங்ஸில் இருக்கக்கூடிய கிருமிகளை ஒழிக்கும். ஏன்னா இன்றைக்கி சாம்பிராணிக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. பால் சாம்பிராணி, வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம், பிளாக் சால்ட். இந்த பிளாக் சால்ட் காற்றுல கரையும் போது அந்த ஹீல் பண்ணும்போது பெர்சிக்காக இருக்கவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா க்யூரேஷன் கிடைக்கும். ஸோ இடமும் பியூராகும், ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நார்மல் பண்ணி கொடுக்கும். அகண்டு எரிந்த ஒரு காட்டு தீயை அழகான ஒரு தீபம் மாற்றக்கூடிய ஒரு புகை தான் இந்த புகை. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். அதேமாதிரி இது அழகாக இந்தமாதிரி ஒரு புகையை போட்டாலே போதுமான விஷயம். சில இடத்துலலாம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன், புகை போட்டோம்னா ஃபயர் இது அடிச்சிடும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்பிள். விளக்கில் லைட்டாக விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கு மட்டும் நல்ல விளக்கில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், அந்த சொன்ன கருப்பு உப்பு, கொஞ்சமாக பால் சாம்பிராணி, கொஞ்சம் எல்லாம் நீங்கள் போட வேண்டிய அந்த புகையில் போட வேண்டிய விஷயத்தெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு விளக்காக ஏற்றி பார்த்திங்கனாலும் இது வந்து பெரிய இந்த ஃபயர் ட்ராக் வராது. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல புகையை போட்டு ஒருத்தவங்க வீட்டில் அந்த சென்சார் இருக்கும் இல்லையா, அது புகையை அடித்து அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, இது மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விளக்காக ஏற்றிடுங்க. இல்லை நான் தனி வீடாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க புகையை போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயந்தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயமா இருக்குது, ஆனால் அதை போட முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. விளக்காக தீபமாக ஏற்றும் பொழுது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை இந்த ஒரு விளக்கு ஏற்றுங்க, போதுமான விஷயந்தான். முக்கியமாக ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கருப்பு உப்பு. இந்த கருப்பு உப்பை போட்டு இந்த விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இருக்காது. ஸோ சண்டே மட்டும் ஏற்றினா போதும், அது 1 ஹவர் ஏற்றினாலே போதுமான விஷயந்தான். இது வீடு பரிசுத்தமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி கல்லுப்பை வச்சு நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா மேக்ஸிமம் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். தெய்வங்களுக்கும் சரி, நம்மளுடைய வீட்டில் வாழ்கிற உயிர்கூடு அண்டு வெளிக்கூடு ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சுனாக்கா வாழும் காலம் சிறப்பாக இருக்கும். ஸோ எங்கே போனாலும் நெகட்டிவிட்டி இருக்கும், நம்ம நிற்கிற இடம்னா நெகட்டிவிட்டியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது, பாசிட்டிவும் இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து தெய்வீகம் பரிகாரங்கள்லாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க மாதிரி தான். ஃபுல்லாக அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே சரண்டர் ஆகிடக்கூடாது. மிதமாக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எதுவுமே பெரிய செலவு கிடையாது, டைம் வேஸ்ட் கிடையாது. இதனால் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணலாமா வேணாம்னு யோசிக்காதீங்க. என்றைக்குமே பெரியவர்கள் சொன்னது அத்தனையுமே பார்த்திங்கன்னா கால சுவடுகளில் மிக மிக முக்கியமானது. நமக்கு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுவுமே பொய்த்து போவதில்லை, மெய்யான ஒன்றை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹெல்த்து, வெல்த்து, அதுக்கப்புறம் நம்ம ஓடும் ஓட்டம், எனர்ஜி இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம மைண்ட், பாடி, சோல் நமக்கு எப்பொழுதுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இருக்கிற வீடும், உயிர் வாழ்கிற கூடும்
ஒரே எனர்ஜியில் சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம திங்க் பண்ணுற விஷயம் நம்ம அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். கோல்டன் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா வெற்றி தானே. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.